மாணவர்களே, நாங்கள் 12வது வினாவை 2வது பகுதியில் நோக்குவோம். ஜகாத் பெறுவோரில் ஃபீ சபீலில்லாஹ் இப்னு சபீல் என்போரை வேறுபடுத்தி காட்டுக என இந்த வினா அமையப்பட்டிருக்கின்றது. நாங்கள் ஏற்கனவே பார்த்தது போல அல் காரிமூன் என்பதற்கான விளக்கத்தை பார்த்தோம். இப்போது ஜகாத் பெற தகுதியானவர்களில் 2 கூட்டத்தினர் பற்றி கேட்கப்பட்டிருக்கின்றது. ஃபீ சபீலில்லா என்பது அல்லாஹ்வின் பாதையில் இருப்போரை குறிக்கிறது. இப்னு சபீல் என்பது அனுமதிக்கப்பட்ட பயணம் மேற்கொண்டு தன் தேவைகளை நிறைவு செய்ய வழி இல்லாதோர், அதாவது வழிப்போக்கர்கள் என்பதனை குறிப்பதற்காக பயன்படுத்தப்படுகின்ற ஒரு பதமாக காணப்படுகின்றது. இப்போ ஜகாத் பெறுவதற்கு தகுதியான கூட்டத்தில் இந்த 2 வகையினரும் உள்ளடங்கப்படுகின்றனர் என்பதனை நாங்கள் பார்க்கின்றோம். இதற்கான விடையாக 2 பகுதியினரையும் நாங்கள் விளக்கினால் போதுமானது. 13வது வினாவாக ஹஜ்ஜுக்கு நியத்து வைக்கும் முறைகளுள் அல் இஃப்ராத் என்பதன் விளக்கம் யாது என்று கேட்கப்பட்டிருக்கின்றது. ஹஜ்ஜுக்குரிய நியத்து வைக்கின்ற முறைகளில் நாங்கள் 3 முறைகள் பற்றி ஞாபகம் மூட்டிக்கொண்டோம். அதில் இஃப்ராத் என்று ஒரு முறை இருக்கிறது, அல் கிரான் என்று இன்னொரு முறை இருக்கிறது, தமத்து என்று சொல்லி இன்னொரு முறை இருக்கிறது. அல் இஃப்ராத் என்றால் என்ன என்று சொல்லி நாங்கள் பார்ப்போம். அதே போன்று இதே வினா வேறொரு வகையில் இன்னும் மற்றைய முறைகளை கேட்டு வந்தால் உங்களுக்கு விடை எழுதுவதற்கு வசதியாக இருப்பதற்காக அதனை நான் ஞாபகம் மூட்டிவிட்டு செல்கின்றேன். அல் கிரான் என்பது ஹஜ்ஜையும் உம்ராவையும் ஒன்றாக சேர்த்து செய்வதாக நியத்து வைக்கின்ற ஒரு முறையை குறிக்கிறது. அதே போன்று அத்தமத்து என்பது ஹஜ்ஜை வேறாகவும் உம்ராவை வேறாகவும் நிறைவேற்றுவதாக நியத்து வைப்பதை குறிக்கிறது. இப்போது நாங்கள் கேட்கப்பட்டிருக்கின்ற வினாவுக்கு வருவோம். அல் இஃப்ராத் என்றால் என்ன என்று சொல்லி கேட்கப்பட்டிருக்கின்றது. இஃப்ராத் என்பது ஹஜ்ஜை மாத்திரம் நிறைவேற்ற நியத்து வைத்தல் என்பதை குறிக்கிறது. மாணவர்களே, அடுத்து நாங்கள் இன்னொரு வினாவுக்கு செல்வோம். 14வது வினா, நஜீஸின் வகைகள் 3ஐயும் உதாரணத்துடன் குறிப்பிடுக. நாங்கள் நஜீஸ் பற்றி பார்த்திருக்கின்றோம். அந்த பாடத்தினுடைய விளக்கத்தை அடிப்படையாக வைத்து இதற்குரிய விடையை நாங்கள் எழுதலாம். முதலாவது சாதாரண நஜீஸ். அதற்குரிய உதாரணமாக மலம், சிறுநீர், இரத்தம், சீல், வாந்தி என்பவற்றை குறிப்பிடலாம். இலகுவான நஜீஸ் தாய்ப்பாலை மட்டும் உணவாக உட்கொள்ளும் 2 வயதுக்குட்பட்ட ஆண் குழந்தையின் சிறுநீர் என்று சொல்லலாம். கடுமையான நஜீஸ் நாய், பன்றி என்பவற்றின் மலம், சலம், உமிழ்நீர், வியர்வை, இரத்தம் போன்றன என்பவற்றை குறிப்பிடலாம். இவ்வாறாக அந்த விடை அமையப்பெற வேண்டும். மாணவர்களே, நாங்கள் இப்போது 15வது வினாவுக்கு செல்வோம். ஹஜ் உம்ரா ஆகிய அமல்களில் பேணப்பட வேண்டிய ஃபர்லான விடயங்கள் 2ஐ குறிப்பிடுக. ஹஜ்ஜின் போதும் உம்ராவின் போதும் பேணப்பட வேண்டிய ஃபர்லான விடயங்களை பற்றி இங்கே வினாவாக கேட்கப்பட்டிருக்கின்றது. எங்களுக்கு தெரியும், நாங்கள் அறிந்திருக்கின்றோம், ஹஜ்ஜினுடைய ஃபர்லுகளும் உம்ராவினுடைய ஃபர்லுகளும் ஒன்று இருந்த போதிலும் ஹஜ்ஜிலே அரஃபாவில் தரித்தல் என்ற விடயம் மாத்திரம் விசேடமாக வந்திருக்கின்றது என்பதனை நாங்கள் அறிந்து வைத்திருக்கின்றோம். அந்த வகையில் அரஃபாவில் தரித்தல் என்பதை தவிர்த்து ஏனைய விடயங்களை எங்களுக்கு இங்கே விடையாக குறிப்பிட முடியும். முதலாவது நியத்து வைத்தல், இஹ்ராம் கட்டுதல், கஅபாவை தவாப் செய்தல், சஃபா மர்வா மலைகளுக்கு இடையில் சாய் செய்தல், தலைமுடியை கத்தரித்தல் என்பவற்றை இங்கே எங்களுக்கு கூற முடியுமாக இருக்கின்றது. 16வது வினாவாக தொழுகையில் ஓதுதல் மூலம் நிறைவேற்றப்படும் ஃபர்லுகள் 2ஐ எழுதுக என்று கேட்கப்பட்டிருக்கின்றது. தொழுகையில் ஓதலாக மேற்கொள்ளப்படுகின்ற ஃபர்லுகள், தொழுகையினுடைய சிஃபத்துகள் சம்பந்தமான பாடத்தில் நாங்கள் இது பற்றி படித்திருக்கின்றோம். முதலாவது சூரத்துல் ஃபாத்திஹா, 2வது அத்தஹியாத். அப்போ இந்த 2 துஆக்களையும் நாங்கள் ஓதுதல் மூலமாக தொழுகையில் ஃபர்லாக நிறைவேற்றுகின்றோம் என்பதனை இந்த விடையாக நாங்கள் சொல்லுகின்றோம். 17வது வினா, இரவில் நிறைவேற்றப்படும் சுன்னத்தான தொழுகைகள் 2ஐ குறிப்பிடுக. இது பொதுவாக கேட்கப்பட்டிருக்கின்றது. இரவு வேளையில் நிறைவேற்றப்படுகின்ற சுன்னத்தான தொழுகைகள் 2ஐ குறிப்பிடுக என்று சொல்லி. அதற்குரிய விடையாக நாங்கள்
தஹஜ்ஜுத் தொழுகையையும் வித்ரு தொழுகையையும் குறிப்பிடலாம். பொதுவாக எல்லா காலத்திலும் இந்த தொழுகைகள் நிறைவேற்றப்படுகின்றன. 18வது